அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் நடிப்பு பேச்சை பார்க்கும்போது கவுண்டமணி சத்யராஜ் டயலாக் தான் நினைவுக்கு வருகிறது என விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். அரசியல் கருத்துக்களை சொல்வது என்பது டிடிவி அவர்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் அவர் கைவந்த கலை. அதனால அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அவரோட கருத்தை எடுத்துக்குவோம். பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம்னு அவர் சொல்றாரு. பிஜேபி கூட்டணியில் இருக்கவர்களே சொல்றாங்க அவர்கள் 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 கூட்டணியை விட இன்னொரு கட்சி பலமா இருக்குன்னு. அது மூலமாக நமக்கு தெரியுது என்னன்னா அந்த கூட்டணி பாஜக கூட்டணி எந்த நிலைமையில இருக்குங்கிறது. மக்களை பொறுத்த மட்டும் RSS தலைமையிலான கூட்டணியை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அமித்ஷா அதிமுகவை பொறுத்த மட்டும் RSS ஒரு அங்கமாக இருக்கிறது. RSS ஒரு அங்கமாகிவிட்ட அமித்ஷா அதிமுக மக்களால் நிராகரிக்கப்படும். இந்த முறை தொடர்ந்து 2019, 21 என்று தொடர்ந்து 24 என்று தொடர்ந்து நிராகரிக்கப்படுகின்ற கட்சியாக அமித்ஷா தலைமையிலான அதிமுக மாறிவிட்டது. அதனால் இந்த முறையும் அதே தான் அந்த கூட்டணிக்கு கிடைக்கும். அதுதான் அந்த டிடிவி அவர்கள் மிக தெளிவாக வேறு விதமாக சொல்லியிருக்கார். ரெண்டு பேரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகோதரர் அண்ணாமலை என்னென்ன பேசினாரு, பழனிசாமி என்னென்ன வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசினாரு. அதெல்லாம் பேசிட்டு இந்த நடிப்பு பார்க்கும்போது எனக்கு அந்த கவுண்டமணி சத்யராஜ் டைலாக் தான் ஞாபகம் வருது. என்ன நடிப்புடா அது அப்படிங்கிற மாதிரி. அதனால இது நடிப்பாக தான் எடுத்துக்க முடியும். அவர்களை பொறுத்த மட்டும் ரெண்டு பேரும் வெறும் அழுத்தத்துக்காக பாஜகவினுடைய, அது குறிப்பாக திரு அமித்ஷா அவருடைய அழுத்தத்துக்காக ரெண்டு பேரும் கைகோர்த்திருப்பது தான் தெரியுது. இந்த அரசு பாஜகவை பொறுத்த மட்டும் பாஜகவையும் அதிமுகவையும் நடத்துகின்ற தலைவராக திரு அமித்ஷா இருப்பார். அது மிக தெளிவாக தெரியுது. தமிழ்நாட்டில் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாக திமுக அரசு தோல்வியடைந்து விட்டது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். எத்தனை விழுக்காடு வாக்குறுதிகள் தெரியுமா திமுக நிறைவேற்றிருக்கின்றார்கள்? வெறும் 13 விழுக்காடு. வெறும் 13 விழுக்காடு. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணனும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்டா? குறைஞ்சது 35. ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? 13 மார்க் எடுத்திருக்காங்க. இதுல சொல்லுது வெறும் 13 மார்க் ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஏமா நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஏதோ வீம்புக்குன்னு நான் சொல்லல. நான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவங்க தான் மறுபடியும் சாராயத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மறுபடியும் 40-50